நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது அவருக்கு பதிலாக மாதேஸ்வரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னணி என்ன? நாமக்கல் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி தாலுகாவைச் சேர்ந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். சூரியமூர்த்தி பின்னணி என்ன? கடந்த 2001ஆம் ஆண்டு மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியிலும் 2006ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் சட்டப்பேரவை தொகுதியிலும் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016ஆம் ஆண்டு மொடக்குறிச்சி தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1992ஆம் ஆண்டு முதல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். 2007ஆம் ஆண்டு முதல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவருக்கு நாமக்கல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக சூரியமூர்த்தி தொடர்பான பழைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் பரவி வந்தது. அதில் அவர் பட்டியலினத்தவர்கள் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து மணமுடிக்க நினைத்தால் தாயின் கருவில் வளரும் குழந்தையை கருவறுப்போம் என பேசியிருந்தார். இவரது இந்த பேச்சு சமூக வலைதளத்தில் பேசு பொருளானது. இருப்பினும் அது பொய்யான வீடியோ என்றும் தான் அதுபோல் பேசவில்லை என்றும் சூரியமூர்த்தி விளக்கமளித்திருந்தார். இந்த நிலையில் அவரை மாற்றி இருக்கிறது கட்சி தலைமை. சாதிய சர்ச்சையில் சிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வடமலைப்புதூர் என்ற இடத்தில் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி வள்ளிக்கும்மி ஆட்டம் நடைபெற்றது. இதில் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பு தங்கள் சமுதாயம் சார்ந்த மணமகனையே திருமணம் செய்து கொள்வோம் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் பாலு பெண்களிடம் மேடையில் உறுதிமொழி வாங்கினார். இந்த உறுதிமொழி வீடியோ வைரலாகி சர்ச்சையானது. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பெருந்துறை தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டதும் பேசு பொருளானது. தற்போது அக்கட்சி வேட்பாளர் சாதி பற்றி பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் மாற்றப்பட்டு இருக்கிறதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.